அரசியலான வார்த்தை எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு பொதுவெளியில ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தும் போது மனம் வந்து புண்படுது. இப்ப நான் வந்து அந்த வார்த்தையெல்லாம் கேட்டதே கிடையாது. அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். இப்ப எந்திரிச்சு அந்த நடந்து வந்து ஒரு கை கொடுத்துட்டு போங்க. அவர் பேசின விஷயமே ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம் தானே. அதை பேசுனதுல அந்த விதமும் ரொம்ப இதுவா தான் இருந்தது. சோ அதன் மூலமா நிறைய மக்கள் அவங்க மனசுல ஒரு வலி இருந்திருக்கும்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இந்த மாதிரி? எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஒரு கலை தாங்க வெளிய போகுது. ஒரு கலை தான் வெளிய போறாங்க. மன உளைச்சல் ஆகுது. அம்மா ஒரு நிமிஷமா. இப்ப இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆனாங்கல்ல. நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க? நான் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சீங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா சாமி. வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, பரவலாக சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ட்ரால். எதை பார்த்தா முதல்ல ட்ரால் பண்ணணும்னு தோணுது? சரி, ரொம்ப கிரிஞ்சா டான்ஸ் பண்றது இல்ல இந்த ரொம்ப ஏஜ் பீப்புளா இருப்பாங்க. டேய் எத்தனை தடவை நான் சொல்றது என்னோட பர்சனாலிட்டி பத்தி பேசாங்கடா. பட் வந்து ஹியூமர் பண்றேங்கற பேர்ல இந்த காமெடிக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் பாக்கும்போது லைட்டா ட்ரால் பண்ணோம். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கோம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸ்ல நம்ம ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணிரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. இப்ப நீங்கெல்லாம் ட்ரோலை சந்திச்சு அதோடைய சங்கடங்களையும் சந்திச்சதா சொல்றீங்க. ஓகே, நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நான் ஃபர்ஸ்ட் இந்த நான் ஷோல தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆனேன். கமெண்ட் பண்றாங்க, தப்பாவும் கமெண்ட் பண்றாங்க, பேடாவும் கமெண்ட் பண்றாங்க. அதான் இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி. அப்போ அவங்க அந்த தப்பான கமெண்ட் பண்ணும்போது என்னோட இடத்துல இருந்து அவங்க பார்க்க, என்னோட சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஒரே ஒரு நைட் 2020 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ. ரிலீஸ் ஆன உடனே மறுநாள் நைட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே நைட்ல நான் ட்ரெண்ட் ஆனேன். ஏடா சொல்லவே இல்ல. ஒரு பக்கம் கவலையா இருக்க மாதிரி சொல்றீங்க. கவலையாவும் இருக்கு. இப்ப பார்த்தா பேச்சோட நம்ம என்ன சொல்றோம், அத நான் ட்ரெண்ட் ஆன யாராலயும் ஆக முடியாது. அப்ப உள்ளுக்குள்ள நமக்கு ஆசை இருக்கா? ஆசை இருக்குதா, நான் இல்லன்னு சொல்லல. ஏன்பா என்னப்பா துரு பிடிச்ச தலையன் பச்சையா புளிவிட்டு போறா? ஆசை இருக்குதா. ஆனா அந்த 6 மந்த் அந்த ஷோ ரிலீஸ் ஆன ஒரு 6 மந்த் அதை நான் கிராஸ் பண்றது எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அவர் பேசின விஷயமே ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம் தானே. அதை பேசுனதுல அந்த விதமும் ரொம்ப இதுவா தான் இருந்தது. சோ அதன் மூலமா நிறைய மக்கள் அவங்க மனசுல ஒரு வலி இருந்திருக்கும்ல. கரெக்ட்பா. அந்த வலியை தான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்க நகைச்சுவையா தான் சொன்னமே தவிர அவர் எந்த வகையிலும் தனிப்பட்ட முறையில இவரை நாங்க இது பண்ணல. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணா வந்து நம்மள மதிக்க மாட்டாங்க. பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா மேலங்களையும் பார்ப்பாங்க, ஒரு தப்பா பார்ப்பாங்க. இவன் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. நாங்க அதை பண்ணலன்னு வைங்களேன், ஓ நம்ம இவ்வளவு கெத்தா பேசணும், ஒரு பிஜிஎம் போட்டு நம்மள மாசா நம்மளோட பசங்க எல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி நீங்க அந்த ஜோனுக்கு போயிருப்பீங்க. இது யாருக்காவது நாட்டுல புரியுதா சார்? நான் இது என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிருப்பேன். அதுல இருந்து வெளியே வந்து ரிலேஸ் பண்ணிட்டு அதுக்கு இது பயன்பட்டு தானே. இப்ப நீங்க முன்னால இருந்த மாதிரியான நாங்க வந்து இப்படி ஆக்கும், இந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான்? நம்ம ஏய் நீ என்னடா இவ்வளவு டெவலப் பண்ற? நான் எப்ப அப்படி சொன்னேன்? அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். அதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாப்ல. இப்ப எந்திரிச்சு அந்த நடந்து வந்து ஒரு கை கொடுத்துட்டு போங்க. ஆக்சுவலி நான் ட்ரெண்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. நான் ட்ரெண்டுக்காக பண்ணல. ஐ எம் a கும்மி டான்சர் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஐ எம் சங்கீதா. என்னப்பா வேமா சொல்ல பதறது எனக்கு ஏன்? ரொம்ப மனசுடைஞ்சு சொல்றேன், ரீச்காக பண்ணல. ஒரு கலாச்சாரத்தை, ஒரு கலை அழிய போகுதுன்னு நினைச்சு நான் ஆடின டான்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. என் ஹஸ்பண்டை பார்த்து பண்ண ஒரு விஷயம், வேற ஒரு ஐடியில போஸ்ட் ஆன வீடியோ அது என் ஐடியில போஸ்ட் ஆகல, வேற ஐடியில போஸ்ட் ஆகி அது மூலியமா ட்ரெண்ட் ஆனவனா. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? சரி, நீங்க ட்ரெண்ட் ஆக விரும்பல, அதுக்கு அப்புறம் ஏன் 2-3 சேனல்ஸ்ல போய்ட்டு உங்களை பத்தி நீங்க கொடுத்தீங்க? எனக்கு வேணாம்னு சொல்லி அடுத்த வேலைய ஒதுங்கி போயிரலாம். நீங்க நான் சொன்ன கலைய பார்க்கல. ஓ அப்படியே விஷயம். கும்மி டான்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? மேடம் கும்மி எல்லாம் தெரியும் மேடம். அந்த கும்மி ஒருத்தர் வீடியோ எடுக்க போறாங்க, நீங்க எதுக்கு மாதிரி வீடியோ எடுக்கறீங்க? இது பிரைவேட்டா நடக்கிற விஷயம். கும்மி பிரைவேட்டா நடக்கிற விஷயம் மேடம். அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. அது தமிழ் கலை தானே. நீங்க வந்து ஊரெல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம், கம்யூனிட்டி எல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம், உறுதிமொழி எல்லாம் கொண்டு வர வேண்டாம். டேய் மாப்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கேன், கதற அடிப்பானுங்கடா. இவ்வளவு பேர் இருந்தாங்க இல்லையா, என்ன எதுக்கு பிடிச்சி ட்ரால் பண்ணீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. மேடம் அந்த வீடியோ உங்க எடுத்தது நீங்க பாத்தீங்களா மேடம்? உங்களுக்கு தெரியாத யார் ஹஸ்பண்ட் எடுத்தது? அந்த வீடியோ எடுத்து எப்படி மேடம் வெளிய போச்சு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ, பொதுவா சொல்லுவான். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இந்த மாதிரி? எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஒரு கலை தாங்க வெளிய போகுது, ஒரு கலை தான் வெளிய போறாங்க. மன உளைச்சல் ஆகுது. அது இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு போறானே. அந்த வீடியோ வெளிய போனது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது. அது நீங்க ட்ரோல் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்களா அப்போ வந்து? டேய் என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேக்குறான் பாறாவே? கலையை சுத்தி ஒரு क्वेश्चन கேட்டேன், அதுக்கு தப்பா ரைட்டான்னு பதில் சொல்லல. நான் கலையை தான் வளர்க்கறேன்னு சொல்றீங்க. ஆமா.
என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. அம்மா ஒரு நிமிஷமா, இப்போ இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆனாங்கல்ல, ஆமாங்க. நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க? நான் என் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன். கண்ணடிச்சுங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. என்னை யாரும் தெரியுமா? நான் எந்த ஊர், என் பேக்ரவுண்ட் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்போ தான் படிக்கிறேன். என் லைஃப்பை நான் இப்போ தான் என் சொந்த காலில் நின்று போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாரு அறிமுகமெல்லாம் படுத்த வேணாண்டா. எல்லாருக்கும் தெரியும், பேசாம மூடிக்கிட்டு வா. ஆக்சுவலி நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன். நிறைய இடத்துல தேடி இருக்கேன். யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. ஏன் இதை பண்ணீங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. இந்த புகழ் வழியா தானே அரசியல் நோக்கி நீங்க நடந்திருக்கீங்க, ஆமா. அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கீங்க. அப்புறம் ஒன்று நடந்திருக்கு தானே? நடந்திருக்கு. பாசிட்டிவ் இல்லை நான் சொல்லலை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீங்க ரெண்டும் கொடுத்துட்டீங்க எனக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என்னிடத்துல இருந்தும் நீங்கள் யோசியுங்கள்னு ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. ஒரு தப்பும் பண்ணவே இல்லை, உலக லெவல்ல பழி போடுறாங்க. நான் அதே போல் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன். முதல்ல தமிழருடைய வரலாறு, அறிவியல் அது மாதிரி பேசி, அப்புறம் வந்து ஒரு அரசியலுக்குள்ள வந்து சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அரசியலுக்கு என்னுடைய சார்பு வந்து தெரிவிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கருத்து வந்து தெரிவிக்க ஆரம்பித்தேன். இப்போ எங்கள் அம்மா வந்து தடுக்கிறாங்க இல்லையா சைக்காலஜியா, என்னை வந்து கலாய்க்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பையனை வந்து இந்த மாதிரி கலாய்க்கிறாங்களே அப்படின்ற மனநிலைக்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. வந்து ஒரு கொள்கையை பேசுறீங்க, அது உங்க பர்சனல் கொள்கை தான் பரவாயில்ல. பிரதானமா இருக்கிற ஒரு கொள்கையை இவங்கெல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டை எடுத்துட்டாங்க. நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கவே இல்லை மாதிரி கருத்து நீங்க சொல்லும்போது, நாங்க பெனிஃபிட் ஆன இந்த கொள்கையில பெனிஃபிட் ஆன நிறைய பேருக்கு அது கிண்டல் பண்ணணும் தானே தோணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ நீங்கள் சொல்லிங்க கொள்கையால் நாங்கள் பெனிஃபிட் ஆனோம் அப்படிங்க. நான் வந்து அப்படியே பேசுகிறவங்க கெட்டவர், அவங்க வந்து அப்படியே ஒழிஞ்சினோம், நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பேசல. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த கொள்கைகளை இப்படி திருத்துங்க, இந்த திட்டங்களை இப்படி கொண்டு வாங்க அப்படிங்கிறத நாங்கள் பேசுகிறோம். அரசியல் தானே பேசுறீங்க, அரசியல் எல்லாமே தான் வரும். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். அரசியல் என்ன வரட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு பொதுவெளியில ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தும் போது மனம் வந்து புண்படுது. இப்போ நான் வந்து அந்த வார்த்தையெல்லாம் கேட்டதே கிடையாது. மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. நீங்க சிறு வயதிலேயே அரசியல் பேசுதல் என்பது நல்ல விஷயம். ஆனா அரசியலுக்குள் வருவது அப்படிங்கிறப்ப நீங்களும் பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் ஒன்று இருக்குல்ல. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒன்று இருக்குல்ல. அரசியல் பேசுறதுங்கிற வீராவேசம் பேசுறது கிடையாதுல. நீங்கள் அந்த முதிர்ச்சிக்கு அப்ப எப்ப வர்றது? சாம்பார் அப்ப எனக்கு அப்ப நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்டப்பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டு இருக்கோமா? பாத்தியா, இதுக்கு தான் அந்த கமெண்ட் வருது. அவன் இன்னும் திருந்தல மாமா. உங்களை முன்ன பின்ன ரெண்டு வார்த்தை சொன்னாலே இவ்வளவு நீங்க கோச்சுக்கிறீங்கல்ல. இப்ப அவ்வளோ வயசான பெரிய தலைவர்களை நீங்க முன்ன பின்ன பேசினா எப்படி சும்மா இருப்பாங்க? டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. இது வரைக்கும் என்னுடைய வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுத்து தான் பேசிருக்கேன். ஆனா இவங்க வந்து திட்டும்போது இந்த தம்பி நான் இப்படி பண்றாருன்னு ஒரு கருத்து வச்சா பரவாயில்ல. மானங்கட்ட மடப்பையில நீ மானிலடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு அசிங்கமா திட்ட வேண்டியது என்ன பண்ணுதுன்னா ஒரு வெறிய தூண்டி. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சின்ன வயசுலயே வந்து இல்லாத கோபங்களும் இது வந்து ஒரு ஆழமான மன உளைச்சலுக்குள்ள ஒண்ணாகுது இல்ல. நைட் வந்து தூக்கம் வர மாட்டேது, இவங்க கலாய்ச்சி தானே உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. நம்ம பேசுறது தப்போ அப்படின்ட்டு நம்ம எடுத்து படிக்கிறோம். 4 விஷயத்த மறுபடியும் படிச்சுட்டு தான் சொல்றோம். ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரி. இது வரைக்கும் யாருமே பர்சனலா அட்டாக் பண்ணதே இல்ல. நீங்க வேணா பாருங்க, அவங்களுடைய உருவ கேள்வியெல்லாம் என்னைக்குமே பண்ணது இல்ல. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. நன்றி, வணக்கம்.